சோ எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே பாரு அண்ட் கம்ருதீன் ரெண்டு பேருமே ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியே போயிட்டாங்க. இவங்களுக்கு இதெல்லாம் உண்மையிலேயே தேவையா? லைஃப்ல நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும் அப்படின்னு நினைச்சுதானே இங்க வந்திருப்பாங்க. சோ எப்படி பேசினா எப்படி போய் ரீச் ஆகுன்றது கூடவா தெரியாது. இப்ப ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியே போயிட்டாங்க. இது லைஃப் லாங் இவங்களுக்கு ஒரு பிளாக் மார்க் தானே. உண்மையிலேயே நம்ம இவங்க லைஃப பத்தி வருத்தப்படுற அளவுக்கு கூட இவங்க லைஃப பத்தி கவலைப்பட மாட்டாங்க. நேத்து கம்ருதீன் போறதெல்லாம் பாக்குறப்போ உண்மையிலேயே எனக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. கவலைப்படாத வடிவேலு, நாம கொடுத்து வச்சது அவ்வளவுதான். சரி, அப்படி என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத ஸ்டார்டிங்ல இருந்து பார்த்தலாமா? அந்த கார் டாஸ்க வெள்ளிக்கிழமை பாதியிலே விட்டுட்டு போயிட்டாங்க இல்லையா? சோ வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லிட்டு அதோட பேலன்ஸை ஃபர்ஸ்ட் வந்தவனே கண்டினியூ பண்ணாங்க. அதுல சபரியும் சரி திவ்யாவும் சரி பயங்கர கோவத்துல இருக்காங்க. திவ்யா எதுக்கு கோவத்துல இருக்காங்கன்னா, அந்த டோரை ஃபாஸ்டா மூடுறப்ப இவங்க கை அங்க இருந்திருக்கு, ஒருவேளை கை மாட்டிருந்துச்சு அப்படின்னா உடையறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு, எப்படி நீ அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாரு மேல கடுப்புல இருக்காங்க. சபரி, ஒரு பொம்பளைய காலால எட்டி உதச்சி வெளியே தள்ளுறியே, நீ எல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு கமரு மேலையும், அவனை ஏத்தி விட்டு அழகு பாக்குறியே, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா அப்படின்னு பாரு மேலையும் பயங்கரமான கோவத்துல கத்திட்டு இருக்காரு. பொம்பளையாச்சுன்னு பாக்குறேன். யாரா பொம்பளை? நான் 10 ஆம்பளைக்கு சமண்டா. அப்போ நடிக்கிறதுல தப்பே இல்லடி. இந்த பக்கம் வினோத், பொம்பளைக்கும் சண்டை நடக்குது, இவன் யார் நடுவுல, எதுக்கு அந்த பொம்பளையை பிடிச்சி அப்படி தள்ளணும் அப்படின்னு கோவத்துல இருக்காரு. இதெல்லாத்தையும் தாண்டி விக்ரம் அவரோட கண்ட்ரோலை லூஸ் பண்ணி கெட்ட வார்த்தை பேச ஆரம்பிச்சிட்டாரு. போறதா இருந்தா சேர்ந்தே வெளியே போலாம் வாடா அப்படின்னு சொல்லி அந்த ஓ வார்த்தையை போடுறது மட்டும் இல்லாம ஹேர் வார்த்தையும் போட்டு கம்ருவை கண்ணா பின்னான்னு திட்டுறாரு. அதுவும் ஒரு தடவை 2 தடவை எல்லாம் ஓ சொல்லல, 10-15 தடவை. கம்ருதீன் மரியாதையா பேசுன்னு சொன்னா கூட அப்படிதான்டா பேசுவேன் அப்படின்னு கண்ட்ரோலை விட்டு கண்ணா பின்னான்னு கத்த ஆரம்பிக்கிறாரு. யாருக்கா இருந்தாலும் கடுப்பாக தானே செய்யும். ஏற்கனவே இவங்க 2 பேர் மேலயும் கடுப்புல தான் இருக்காங்க வீட்டுக்குள்ள இருக்கிற மொத்த ஹவுஸ்மேட்ஸும். ஏன்னா அந்த கோல்டன் பால் பிளாக் பால் அப்படின்னு சொல்லி ஒரு டாஸ்க் வச்சாங்க தெரியுமா? அதுல பாருவும் கமருவும் எப்படி அடிச்சுக்கிட்டாங்க அதை பார்த்த வீட்டுக்குள்ள இருந்த மத்த கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருமே இவங்க மேட்டர்ல இன்வால்வ் ஆகி இதுக்கு மேல நீங்க 2 பேரும் பேசிக்க வேணாம் அப்படின்னு சொல்லி பிரிச்சு வச்சாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இது வேற மாதிரி ஒரு பாதையில போயிட்டு இருக்கு, சோ இது அவங்களுக்கு நல்லது கிடையாது அப்படின்றத மைண்ட்ல வச்சு. அப்படி இருக்கிறப்ப மறுபடியும் கூட்டணி சேர்ந்துகிட்டு கண்ணா பின்னான்னு வார்த்தையை விடுறது, எல்லையை மீறி பேசுறது, டாஸ்க்னு கூட பார்க்காம அந்த லேடியை பிடிச்சி வெளில தள்ளுறது, இதெல்லாம் பார்க்கறப்ப யாருக்கா இருந்தாலும் கோவம் வரதானே செய்யும். இறங்கி ஏதாவது செய்யலாமான்றாலும் கோவம் வருது, அந்த அளவுக்கு கோவம் வருது. பட் உண்மையிலே எனக்கு வந்து இறங்கி ஏதாவது செய்யலாமா அந்த கடுப்பு தான் இவங்க எல்லாருக்குமே. அதுலயும் இந்த கம்ருதீன் மட்டும் உள்ள போயிருந்தா கூட இந்த பிரச்சனை இந்த அளவுக்கு பூதாகாரமா வெடிச்சிருக்குமா அப்படின்னு தெரியாது. ஆனா இந்த பார்வும் உள்ள இருக்குல்ல, அப்ப என்ன ஆகும்? சும்மா எரிஞ்சிட்டு இருக்கிற நெருப்புல எண்ணெயை ஊத்துற மாதிரி 4-5 விஷயம் போட்டே கம்ருதீனை ஏத்தி விட்டு தான் கெட்டது மட்டும் இல்லாம இவரோட வாழ்க்கையை இப்ப சேர்த்து கெடுத்துருச்சு பயவுல. அது இந்த பீஸா அமைச்சுக்கிட்டது. ஒழுங்கா சண்டை போட்டு பிரிஞ்சு இருந்தாங்கல்ல, அதோட போயிருக்க வேண்டியது தானே. அதை விட்டு மறுபடியும் போய் பாலால அடிச்சுக்கிறது, மாவை தூக்கி மூஞ்சில அடிச்சுக்கிறது அப்படின்னு பேட்சப் ஆகி மறுபடியும் லவ் ட்ராக்க ஓட்டி இப்ப மொத்தமா போச்சு. நடந்ததெல்லாம் நினைச்சு பார்த்தா வாழ்க்கை ரொம்ப வெறுப்பா இருக்கு மச்சான். இந்த கண்ணாடியை பார்த்து நீயே காரி துப்பிக்கோ. இதுல இவங்க பேசின எல்லாத்தையும் கவர் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப லென்த்தா போகும். அதனால முக்கியமானது மட்டும் பார்ப்போம். இப்ப சபரி உள்ள போய் என்ன சொல்லிட்டு இருக்காரு, கேம் தானடா இது, ஏன்டா இப்படிலாம் பண்றாங்க அப்படின்னு கேட்டு அழுதுட்டு இருக்காரு. ஆனா வெளியே பாரு என்ன சொல்லிட்டு இருக்காங்க, இப்ப என்ன தப்பு பண்ணிட்டோம், நேத்து டாஸ்க்ல மட்டும் எத்தனை பேர் சேர்ந்து ஒருத்தனை அழுத்துனாங்க அப்ப தெரியலையா அப்படின்றாங்க. ஏமா நீங்க வெளியே தள்ளி விட்டது கூட இங்க விஷயம் கிடையாது, அது கூட 2வது பட்சம் கேம்னு சொல்லி தப்பிச்சுக்கலாம். ஆனா நீங்க கேட்ட கேள்விகள் இருக்கு பாருங்க, அதுதான் பிரச்சனை. அதுலயும் பாருவோட லைஃப் நாசமா போயிடக்கூடாது அப்படின்றது லாஸ்ட் வீக்ல சாண்ட்ரா நிறைய அட்வைஸ் பண்ணிருக்காங்க. அந்த நன்றி கடன் கொஞ்சமாவது இருந்திருக்கணும்ல. பட் அது எல்லாத்தையும் தூக்கி போட்டு கண்ணா பின்னாடி பேசினது மட்டும் இல்லாம எட்டி உதச்சி வெளியே தள்ளிருக்கீங்க. கேட்டா நேத்து டாஸ்க்ல இப்படி பண்ணீங்க, அதுக்காக நாங்க இப்படி பண்றோம், சோ இது எங்களோட கேம் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறீங்க. பட் வெளியில இருந்து பாக்குற எங்களுக்கு எப்படி தெரியுமா தெரியுது, கேம காரணமா வச்சு ஃபுல் வன்மத்தை கொட்டின மாதிரி தான் தெரிஞ்சு. இதுக்கு நல்லது கெட்டது நண்பன் எதிரி எதுவுமே தெரியாது. It is just a stupid inference engine, that's all. இப்போ உள்ள இருந்து வந்த இவங்க 3 பேரும் சுபிக்ஷா, அரோரா, திவ்யா என்ன ஆனாலும் வெளியே வராதீங்க, நாங்க இருக்கோம் உங்களுக்கு அப்படின்னு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப சாண்ட்ராவும் ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சிட்டு வெளியே வந்துட்டு இருக்காங்க. அண்ட் ஸ்டேபிளாவும் இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல சாண்ட்ரா நடிக்கிறாங்க, பிளான் பண்ணி தான் இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு போட்டதை பார்த்தேன். அது உண்மையோ பொய்யோ நமக்கு தெரியாது. ஏன்னா இதே மாதிரி தான் போன சீசன்ல ராணவுக்கு கையில அடிபட்டு இருந்துச்சு. அப்பவும் நிறைய பேர் சொல்லிட்டு தான் இருந்தாங்க அவர் நடிக்கிறாரு, அடிலாம் படல அப்படின்னு சொல்லி. சோ அதே மாதிரி இங்க சாண்ட்ரா நடிக்கிறாங்களா இல்ல உண்மையிலேயே அவங்களுக்கு வந்தது பேனிக் அட்டாக்கா அப்படின்றதெல்லாம் தெரியாது. ஆனா அல்டிமேட்டா இங்க கேக்குறது ஒரே விஷயம் தான், கேம் ஆடுங்க தப்பு கிடையாது. ஆனா எட்டி உதச்சி வெளியே தள்ளுறது அப்படின்றது ஏத்துக்க முடியாத ஒண்ணு தானே. பட் அதை தாண்டி அவங்க நடிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா அது தப்பு. அண்ட் இதுக்கு நம்ம என்ன சொல்றதுன்னு தெரியல. கவலைப்படாத, எல்லாத்தையும் மேல இருக்கிறோம் பாத்துப்போம். பட் எனக்கு பர்சனலி என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்னா, ஒரு பாயிண்ட்ல கம்ரு தூங்கிடுறாரு, சோ அவுட் ஆஃப் கேம்னு வெளியவும் வந்துடுறாரு. அப்ப கிட்டத்தட்ட 6 மணி. அப்ப சாண்ட்ரா பெட்ரூம்ல தூங்கிட்டு இருக்காங்க, இவர் கிச்சன் கிட்ட நடந்துட்டு இருக்காரு. இவரை பார்த்துட்டு எப்படி கத்துறாருன்னு மட்டும் பாருங்களேன்.
இதெல்லாம் பாக்குறப்போ கொஞ்சம் டவுட்ஃபுல்லா தான் இருக்கு. ஆனா அது உண்மையா இருந்துச்சுன்னா சோ இதுல எந்த டேக்கும் எடுக்க முடியல. பட் எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, என்ன காரை விட்டு வெளியே தள்ளுறது உங்க கேம் அப்படின்னா, இந்த மாதிரிலாம் பண்ணி நான் உங்களை வீட்டை விட்டே வெளியே தள்ளுறது என்னோட கேம் அப்படின்னு கூட நினைச்சிருக்கலாம். யாருக்கு தெரியும். சாண்ட்ராவா வந்ததுல இருந்து இப்போ வரைக்கும் நம்ம பாக்குறோம், எங்கெல்லாம் பிசிக்கல் டாஸ்க் கொஞ்சம் அக்ரெசிவா போகுதோ அங்கெல்லாம் ரொம்ப பயந்த மாதிரி தான் இருக்காங்க. சோ அதெல்லாம் வச்சு பாக்குறப்ப இவங்க கொஞ்சம் பயந்த சுபாவம் அப்படின்றது தெரிய வருது. பட் ஒருவேளை அது உண்மையா இருந்துச்சுன்னா சீரியஸ்லி அவங்க உண்மையா இருக்காங்களா இல்ல நடிக்கிறாங்களா அப்படின்றது அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். இதுல ரொம்ப பரிதாபமான விஷயம் என்னன்னா, சந்திரமுகிங்கிற ஒரு கேரக்டர் தன் உடம்புக்குள்ள வந்துட்டு போறத பாவம் நம்ம கங்காவுக்கு தெரியாது. அடுத்து திவ்யா அண்ட் பாருக்கான பிரச்சனை. இவங்களையும் வெளியே தள்ளுறதுக்காக பிளான் பண்ணிருக்காங்க போல இருக்கு. சோ திவ்யா என்ன சொன்னாங்க, முடிஞ்சா தள்ளி பாடுறி அப்படின்னு சொல்ல வாக்குவாதம் பயங்கரமா முத்தி போயிடுச்சு. சோ திவ்யா என்ன சொன்னாங்க, வாயை மூடுறி, உன் மூஞ்ச பார்த்தாலே அருவருப்பா இருக்கு, எப்படி உட்கார்ந்துருக்கா பாரு தூ அப்படின்னு கண்ணா பின்னான்னு திட்டுறாங்க. இன்னொரு பக்கம் இந்த 3 பசங்களும் பிடிச்சி கம்ருவையும் பார்வையும் திட்ட, கம்ரு என்ன சொல்றாரு, சபரி நான் பண்ணது தப்பு, அதுக்கு உன் காலில் கூட விடுறேன், ஆனா விக்ரமே நீ பேசுறதுக்கெல்லாம் தகுதியே கிடையாது அப்படின்னு சொல்ல, நீ தகுதியான ஆள் தான்ப்பா, சண்டை போடணுமா வா, எனக்கு பாக்ஸிங் மார்ஷல் ஆர்ட்ஸ் எல்லாம் தெரியாது, ஆனால் நான் நிக்கிறேன் வாடா அப்படின்னு சொல்லி கண்ணா பின்னான்னு கத்துறாரு. ஏய் எங்க கிளம்புற? அடிங்கடா. உன்னை யார அடிப்பா? இப்பதான் புரியுதா? இந்த மனுஷனுக்கு இவ்வளவு கெட்ட வார்த்தை பேச தெரியும்னு இப்பதான் தெரியுது. அதுக்கான ரோஸ்ட் சண்டே வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா சண்டேல பேசுறதுக்கு ஒண்ணுமே பெருசா கிடையாது இல்ல, அதனால இந்த பாயிண்ட கொண்டு வந்துதான் ஆகணும். கேக்குறாரா இல்லையான்னு பாப்போம். இப்ப இந்த பாட்டு முடிஞ்சிச்சு. பேலன்ஸ் இருக்கிற பீஸை வெளியே தள்ளணும் அப்படின்றதுக்காக அவங்களையும் புடிச்சு ட்ரிகர் பண்ணிட்டு இருக்காங்க கம்ரு அண்ட் பாரு. அப்ப இந்த பாரு என்ன பண்றாங்க, முன்னாடி உட்கார்ந்திருக்க திவ்யா தலையில படுற மாதிரி காலை தூக்கி வைக்கிறாங்க. அப்போ முடியல கால் பட்டுருச்சு போல இருக்கு. காலை எறி அப்படின்னு சொல்ல, நீ உன் தலையை எறி அப்படின்னு அவங்களும் சொல்ல, உன் காலை தூக்கி உன் மண்டை மேல வச்சுக்கடி அப்படின்னு கண்ட்ரோல் பண்ணி மண்டைனாங்களா. அதுக்கு பாரு சொல்றாங்க, இவ வாயை புடுங்கன்னா நிறைய வார்த்தை வரும் போல இருக்கே அப்படின்னு. ஆனா திவ்யா ஊட்டிருந்தா பாரு நேத்து கடிச்சே தின்றுக்கும் போல இருக்கு. அந்த அளவுக்கு பாரு புடிச்சு கத்தோ கத்துன்னு கத்திட்டு இருந்துச்சு. பட்டணத்துல வளர்ந்ததுனால இந்த மண்ணோட மகிமை என்னன்னு உனக்கு தெரியல. இவ்வளவு உள்ள கூட்டிட்டு போய் 4 போடு போட்டுட்டு படி வச்சு கூட்டிட்டு வரேன். டியர் மக்களே, உண்மையிலேயே உங்களுக்கு பேஷன்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா பாரு கிட்ட பேசி திரும்ப வர்றப்போ உங்க பேஷன்ஸோட வந்தீங்க அப்படின்னா உண்மையிலேயே உங்களுக்கு இருக்க பொறுமை யாருக்குமே இல்லைன்னு அர்த்தம். ஒருத்தங்களை பேசிய கடுப்பேத்தி வாயை புடுங்கிறது எப்படி அப்படின்றத அடுத்தடுத்து வரப்போற சீசன் கண்டெஸ்டன்ஸ் பாரு கிட்ட தான் கத்துக்கணும். எனக்கு பேய்னா பயம். இந்த பக்கம் நம்ம கம்ருதீன் சுபிக்ஷாவை பிடிச்சி உரண்டை இழுத்துட்டு இருக்காரு. இவ பேசுறதெல்லாம் பேசிட்டு மீனவ சமூகத்துல இருந்து வந்திருக்கேன் அப்படின்னு பிட்ட போடுறான். இதுதான் சொல்லி கொடுத்தாங்களா அப்படின்னு அவங்களையும் பிடிச்சி நோண்டி வச்சிருக்காரு. ட்ரிகர் பண்ணலாம், ஆனா வீட்டுக்குள்ள இருக்கிற கண்டெஸ்டன்ஸை மட்டும் ட்ரிகர் பண்ணாம அவங்களோட ஃபேமிலி, அவங்க என்ன சமூகத்துல இருந்து வந்திருக்காங்க, இந்த மாதிரியான பேச்சுகள் தான் இவரோட ரீசன் கேமோட டவுன்ஃபாலுக்கு மெயின் ரீசன். எனக்கு மட்டும் ஏன்டா இதெல்லாம் நடக்குது? மூக்கு கீழே பஞ்சாயத்து கிணறு மாதிரி ரவுண்டா ஒண்ணு இருக்க வாயா, அதை மூடி வச்சிருந்தீங்கன்னா எல்லாம் ஒழுங்கா நடக்கும். உள்ள இருக்க வினோத் இப்ப என்ன சொல்லிட்டு இருக்காரு, டேய் அவன் ஒழுங்கா இருந்தாலும் இந்த பாரு தாண்டா அவனை ஏத்தி விட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு பாரு மேல பயங்கர கடுப்புல இருக்காரு. விக்ரம் லைஃப தொலைச்சிட்டாங்களேடா அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு முன்னாடியே தெரிஞ்சு போச்சு போல இருக்கு, கண்டிப்பா ரெட் கார்டு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி. சோ அவங்கள நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. பட் இதை வேடிக்கை பார்த்துட்டு இருந்த சபரி என்ன சொன்னாரு, டேய் 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 இன்னுமாடா அவங்கள நம்புறேன், இதெல்லாம் பக்கா பிளான்ரா, இந்த மாதிரிலாம் பேசி ட்ரிகர் பண்ண போறோம்னு சொல்லி முன்னாடியே பிளான் போட்டு வந்திருக்காங்க, இன்னுமாடா உங்களுக்கு புரியல அப்படின்னு கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாரு. எவ்வளவு பெரிய பிளான நைட்டு 3 மணிக்கு கக்கூத்துல உட்காந்து கண்டுபிடிச்சிட்டான் பாத்தியா? ட்ரிகர் பண்ணணும்னு தெரிஞ்ச இவங்களுக்கு எப்படி ட்ரிகர் பண்ணணும்னு தெரியாம போயிடுச்சு பாத்தீங்களா. இப்ப இந்த பக்கம் இருக்க அரோராவும் சரி, அந்த பக்கம் இருக்க சுபிக்ஷாவும் சரி, இவன் தள்ளி விட்டாலும் தள்ளி விட்டுருவான், அதனால நம்ம சீட் பெல்ட்டை போட்டுப்போம் அப்படின்னு உஷாரா போட்டுக்கிறாங்க. இத பார்த்த கம்ரு, இதெல்லாம் ரொம்ப ஓவர் மயமா, இப்படி எல்லாம் ஸ்கோர் பண்ணாதீங்க, அபாண்டமா பேசுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. கரெக்ட் தான், நீ தள்ளி விட மாட்டேன்னு தெரியும், ஆனா உன் பக்கத்துல இருக்க விஷம் உன்னை ஏத்தி விட்டு பண்ண வைக்குமேமா, அதுதான் உங்களுக்கு பயம். உலகத்துல உள்ள போருக்கும் வாருக்கும் மூல காரணம் யாருன்னு பார்த்தா ஒரு பொண்ணா தாண்டா இருப்பா. ஓம் பின்னாடி ஒரு பொண்ணு தான் இருக்கா. இப்ப சாண்ட்ரா திரும்ப வந்தாங்களா. சோ சபரி குடுகுடுன்னு ஓடி போய், சாண்ட்ரா நல்லா இருக்கியா, இப்ப பரவாயில்லையா அப்படின்னு கேட்க, அவங்க பயந்த மாதிரியே அழுதுட்டு வெளில வந்து தாங்கி தாங்கி நடந்து போயிட்டு இருக்காங்க. அவரை தாங்கி பிடிச்சு கூட்டு போய் படுக்க வைக்கிறாரு சபரி. அண்ட் சாண்ட்ரா கிட்ட என்ன சொன்னாரு, ஃபீல் பண்ணாத சாண்ட்ரா, நீ என்னோட அக்காவோ தங்கச்சியாவோ இருந்திருந்தா விட்டுருப்போமா அப்படின்னு சொல்றத பார்த்துட்டு மக்கள் வெளியில இருந்து பயங்கரமான கரகோஷத்தை எழுப்புறாங்க. இப்ப இவருக்கு பயங்கரமான ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் கிரியேட் ஆயிட்டு இருக்கு. அது எங்க கொண்டு போய் நிறுத்த போகுது அப்படின்றது நமக்கு தெரியல. அண்ட் இப்போ வரைக்கும் டைட்டில் வின்னர் யாருன்றதும் தெரியல. அங்கதான் சார் சஸ்பென்ஸாவே இருக்கு. ஆஃப்டர் ரெட் கார்டு இப்ப வீட்டுக்குள்ள இருக்கிறது 7 பேர். அதுல ஒருத்தர் இந்த வாரம் கண்டிப்பா பணப்பெட்டி எடுத்துட்டு போயிருவாங்க. அதுல ஒன்னு சாண்ட்ராவா இருக்கணும், இல்ல சுபிக்ஷாவா இருக்கணும். சோ பேலன்ஸ் இருக்க விக்ரம், வினோத், சபரி, அரோரா அண்ட் திவ்யா, இவங்கல்ல யாரோ ஒருத்தர் தான் அடிக்க போறாங்க. பட் அதெல்லாம் விடுங்க. என்னோட கேள்வி இப்ப என்னன்னா, இந்த 7 பேரை வச்சு இன்னும் 15 நாள் ஓட்டணுமே, எப்படி ஓட்ட போறாங்க? அதான் நானும் யோசிக்கிறேன், ஆனா எதுவும் வரமாட்டேங்குது. எது பாலா இல்ல யோசனை. இப்ப வினோத் சாண்ட்ராவை சிரிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சில காமெடி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. இந்த டாஸ்க்ல எப்படியாவது ஒரு 10-13 பாயிண்ட் வந்துரும், டிக்கெட் ஃபினாலி
ஃபினாலிக்கு போயிடலாம்ல யோசிச்சு வச்சிருந்தேன்டா. அண்ட் இவங்க வேற ஏத்தி விட்டாங்க, நல்லா ஆடுறாருன்னு. கட்சியில இப்படி ஆயி போயிச்சேடா அப்படின்னு சொல்ல அவங்களும் சிரிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் டேவும் வந்து அம்மா இப்ப நல்லா ஆயிட்டேன், பயப்படாம ஸ்கூலுக்கு போயிட்டு வாங்க குழந்தைங்களா அப்படிலாம் பேசினாங்களா. சோ ஸ்டேபிள் ஆயிட்டாங்க அப்படின்னு தான் நினைச்சோம். ஆனா ரெட் கார்டு வாங்கிட்டு பாருவும் கமருவும் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பாரு வந்து சாரி கேட்க வந்தாங்க, பயந்து ஒளிஞ்சுக்கிட்டாங்க பின்னாடி. அதே மாதிரி கமரு கால்லயே விழ வந்தாரு, அப்பவும் அழுதுட்டு ஒளிஞ்சுக்கிட்டாங்க. என்னதான் பேனிக் அட்டாக்கா இருந்தாலும் ஒருத்தன் கால்ல வந்து மன்னிப்பு கேட்க வரான், அப்ப நம்மள கடிச்சு தின்றுவானோ வெட்டி கொன்னுருவானோ அப்படின்ற மாதிரி பயப்படுறதெல்லாம் பாக்குறப்போ என்ன சொல்றதுன்னே தெரியல. பட் உண்மையிலே கமரு அந்த இடத்திட்ட பாக்குறதுக்கு பரிதாபமா தான் இருந்துச்சு. அதுக்காக இந்த பீஸ் பண்ணதெல்லாம் கரெக்ட்னு ஆயிராது. பட் தப்பா உணர்ந்து இத்தனை கேமராக்கு முன்னாடி கால்ல சாஷ்டாங்கமா விடறப்போ அண்ட் எதுவுமே பேச முடியாம மூஞ்ச தொங்க போட்டு போறப்போ கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு. பட் பாருவை பார்த்து வருத்தமா இருந்துச்சான்னு கேட்டா 1% கூட இல்ல. அதுதான் ஏன்னு தெரியல. மூஞ்சி சார் மூஞ்சி. இப்ப காருக்குள்ள இருக்கிறது ரெண்டே பேர், அரோரா அண்ட் சுபிக்ஷா. எப்படியும் அரோரா வெளியே போனாலும் கண்டிப்பா பாயிண்ட் டேபிள்ல இவங்க தான் ஜாஸ்தி. சோ நானே போறேன், நீ ஜெயிச்ச மாதிரியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வாலண்டியரா வெளியே வந்துட்டாங்க. அதன்படி சுபிக்ஷா இந்த டாஸ்க்ல வின் ஆயிட்டாங்க. ஆனா டிக்கெட் டு ஃபினாலேவை ஜெயிச்சது யார் தெரியுமா? அரோரா. ஆனா பாத்தீங்களா கேப்ல இந்த பீஸ் கடா விட்டுட்டு டிக்கெட் டு ஃபினாலேவே தூக்கிட்டு போயிடுச்சு. பாபா வாங்க பாபா போட்டுங்க பாபா. என்ன பாபா நான் எவ்வளவு ஜாலியா இருக்கேன், நீ எப்ப பார்த்தா உம்முனே. அம்மனி வெளியே வந்து கமரு எனக்கு உன் மேல கோவம் தான், இருந்தாலும் பரவாயில்ல, அவன் மேல ஏறி குரங்கு மாதிரி உட்காந்துக்கிறேன், என்ன கட்டி பிடிச்சுக்கோ அப்படின்னு ஏறி இடுப்பு மேல உட்காந்துக்குச்சு. இறக்கி விடலாம்ல. நானா உன்னை ஏத்தி விட்டேன், ஏன் ஏத்தி விட்டா தான் இறக்கி விடுவியா? இப்ப இந்த கமருவும் பாரும் வெளில உட்காந்துட்டு என்ன தெரியுமா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பார்த்துட்டு அலறிட்டு போறாங்கடா இவங்க. என்னால முடியலடா எப்பா, எனக்கு கழுத்தை பூச்சி வெளில தள்ளனா கூட நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலையில வேக்கப் சாங் ஒன்னு போட்டதுக்கு அப்புறம் குத்துன்னு குத்துறாங்க. ஆடின ஆட்டத்துல வயித்தை பரட்டிட்டு வாந்தியே கிட்டத்தட்ட வந்துருச்சு. அம்புட்டு வெறி. இததான் நம்ம தலைவர் அன்றே கணித்தார். அதிகமா ஆசைப்படுற ஆம்பளையும் அதிகமா கோவப்படுற பொம்பளையும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாதுன்னு சொல்லி. இந்த பக்கம் கமரு விக்ரம புடிச்சு ஷோன்னு பாக்குறேன், இல்ல உன் வாயை உடைச்சிருவேன், எப்படா நீ என் ஃபேமிலி எல்லாம் இருக்கலாம், வாயை உடைக்கிறேன் பார் அப்படின்னு சொல்ல ஒட்ரா பாக்கலாம் அப்படின்னு உடனே அங்க இருந்து வந்தாரு. சரி வேணாம், என் கரியரை நானே காலி பண்ணிக்க விரும்பல அப்படின்னு ரிட்டர்ன் போயிட்டாரு. என்ன கொலை பண்ணிடுவே நீ. நைட்டோட நைட் ஆள் வச்சு கண்டகடமா வெட்டி கழுகு போட்டு என்ன ஆளை வச்சு கொலை பண்ணிடுவே நீ. பண்ணிடுவா. ஆமா. அதுக்கப்புறம் சபரி வினோத் எல்லாம் வர நீ கேவலமானவன்டா அப்படின்னு விக்ரம் துப்புனாரு பாருங்க. அப்பதான் வினோத் என்ன கேட்டாரு, டேய் இங்க பார், நீ எல்லாம் எப்படிடா பேசலாம், எப்படி பேசலாம் அப்படின்னு உடனே பாரு சப்போர்ட்டுக்கு வந்தாங்களா. அவ்வளவுதான், மனுஷன் இந்த பீஸ் மேல இருந்த கடுப்பெல்லாம் கொட்டி தீத்துட்டாரு. நீ யாரு, நீ எதுக்குள்ள வர, அவன் லைஃபையே நாசம் பண்ணதே நீதான், அவன் இந்த அளவுக்கு நிக்கிறான் அப்படின்னா அது காரணமே நீ தாண்டி தூ அப்படின்னு பயங்கரமா கடுப்பாயிட்டாரு. உண்மைதானே, நிறைய நல்ல விஷயங்களை கமருக்கு சொல்லியிருக்காரு. பாரு கிட்ட வச்சுக்காத, அது உன்னை இந்த அளவுக்கு கூட்டு வந்து விடும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. இருந்தாலும் எனக்கு பாரு தான் வேணும் அப்படின்னு போய் நின்னது இப்ப எந்த அளவுக்கு வந்து நிறுத்தி இருக்கு பாத்தீங்களா. நீ ஆட்டிக்கிட்டு கனடா கிளம்பி போய் அடுத்த பிள்ளை பத்துக்கிறதுல பிஸி ஆயிருவ, அவனே அறி கல்யாணம் பண்ணுவான், அவன் லைஃபே தொலைச்சிட்டேடி. சோ ஒரு ஃப்ரெண்ட் மேல அக்கறையில அவர் கடுப்பாக தானே செய்வாரு. உண்மையிலே எனக்கு எமோஷனல் ஆயிடுச்சுப்பா அவர் பேசினதெல்லாம் கேட்கிறப்போ. டேய் நீ தனியா ஆடுறப்ப நீ ஒழுங்காடிட்டு இருந்தடா, அவ கூட என்னைக்கு பேசினியோ, அவ சொல்றதெல்லாம் என்னைக்கு கேட்டியோ, உன் லைஃபே போயிடுச்சு அவ்வளவுதான். சாண்ட்ராவை அடிக்கிறதுக்காக உன்னை கலங்க மூட்டி விட்டா, இப்ப என்ன கலங்க மூட்ட ட்ரை பண்றா. சொல்றா, உன்னை என்னைக்கா பின்னாடி பேசிருக்கனா, நானு உனக்கு ஏதாவது துரோகம் பண்றேனா சொல்றா, உன்னை திட்டி இருக்கேன், உன் கேம மாத்துன்னு சொல்லிருக்கேன், பின்னாடி பேசினது கிடையாது. ஒவ்வொருத்தங்கிட்ட ஒவ்வொரு வேஷம், ஆனா அவங்ககிட்ட உண்மையா தான்டா இருந்த ஃப்ரெண்ட்ரா தேவா, நீ என் ஃப்ரெண்ட்ரா. இப்ப அவ என்ன கோத்து விடுறா, தப்பு பண்ணா பாத்துட்டா இருப்பாங்க, கேட்பாங்க தான். சாண்ட்ராவை எட்டி உதைக்கிறான் அந்த பொண்ணு. டேய் அது ஒரு மொமெண்ட்ல ஆயிடுச்சுடா, விடுறா. டேய் லேடிஸ் பண்ணிக்கிறாங்க, நீ ஏன்டா உள்ள போன, நீ கையால பிடிச்சு தள்ளி உள்ள அப்படின்னு இவர் எமோஷன் ஆகி கத்தனாலும் கமருதீன் அவரை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றாரு. அண்ட் திவ்யாவும் ஒரு பாயிண்ட்ல என்ன சொன்னாங்க, கமருதீன் அவ பேச்ச கேட்காத, அவ உன்னை என்ன வேணா பண்ணுவா அப்படின்னு ரிப்பீட்டடா சொல்லிட்டே இருந்தாங்க. அதுக்கும் இந்த ரெண்டு பீஸுங்களுக்கும் ஒண்ணுக்கு ஒண்ணு ஒத்தே வராது. அப்படி இருக்கிறப்போ கமருதீனுக்காக பேசினாங்க திவ்யா, அப்பயாவது கேட்டு இருந்திருக்கணும். சொன்னா உனக்கு இதெல்லாம் வேணான்னு லைஃப் தொலைச்சிட்டேடா. ஆனா இப்ப பாருங்க, அம்மனி போய் வெளியே தனியா உட்காந்து முக்கி அழ ட்ரை பண்றாங்க, ஆனாலும் அழுக வரல. எப்படி வரும், மனசு உறுத்தினா தானே அழுக வரும். நடுவுல இந்த சாண்ட்ரா பண்றது வேற. பாரு உள்ள வந்த உடனே பாத்ரூம் உள்ள போய் மறைஞ்சு நின்னுக்கிட்டாங்க. பாரு அங்க நிக்கிறா, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் அரோரா கூப்பிட்டு வந்து, இல்ல பாரு இங்க இல்ல, பயப்படாதீங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. இதெல்லாம் உண்மையிலே கொஞ்சம் ஓவரா இருந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு, தப்பா எடுத்துக்காதீங்க. கொஞ்சம் ஓவரா போயிட்டல, ஐ அம் வெரி சாரி. இப்போ எல்லாமே முடிஞ்சிருச்சு, சாட்டர்டே எபிசோடுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அப்ப இந்த பாருவும் கம்ருவும் சரி நம்ம எதுவும் நியாயப்படுத்திக்க வேணாம், சாஷ்டாங்கமா மன்னிப்பு கேட்டுறலாம், விட்டுருவாரு அப்படின்னு ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்காங்க. எப்படி விடுவாங்க பாருங்க, தப்பி தவறி அவர் விட்டாருன்னே வச்சுப்போம், மக்கள் இவரை விட்டுருவாங்களா? ஆல்ரெடி போட்டு பிரஷர் பண்ணிருக்காங்க. முந்தா நேத்து நைட்ல இருந்து நேத்து காலைல வரைக்கும் அவரே அதை சொல்ல வேற செஞ்சாரு. அவருக்கு இப்போ புரிஞ்சிருக்கும் எதுக்கு நம்ம ஆண்டு பிக் பாஸை விட்டு போனாரு அப்படின்னு சொல்லி. ஏற்கனவே ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்தாண்டி உட்கார்ந்திருக்கோம்.
முதல்லயே சொல்லியிருந்தா இப்படியே போயிருப்பலடா நானு. இப்போ நம்ம விஜேஎஸ் கண்டஸ்டன்ஸை பார்க்குற டைம் வந்துருச்சு. ஸோ பாருவும் கம்ருவும் பயந்துட்டு உட்காந்துட்டு இருப்பாங்கல்ல அப்படின்னு பார்த்தா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாருங்களேன். இப்ப அகம் டிவி வழியா அகத்துக்குள்ள போன நம்ம விஜேஎஸ் எங்களுக்கெல்லாம் பதட்டமா இருந்துச்சு இந்த கார் டாஸ்க பாக்குறப்போ. சோ இப்ப சாண்ட்ரா, பார்வன், கம்ரு இவங்க 3 பேர் தவிர்த்து மத்தவங்களுக்கு எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாரு. சோ அங்க இருந்த ஒவ்வொருத்தரும் தான் பார்த்ததையும் அவங்க ஃபீல் பண்ணதையும் சொல்லிட்டு இருந்தாங்களா. அதுக்கப்புறம் சாண்ட்ரா கிட்ட கேட்டாரு, இப்ப பரவாயில்லையாமா, ஆர் யூ ஆல் ரைட் அப்படின்னு. அதுக்கு அவங்களும் நான் இப்ப கொஞ்சம் பெட்டரா இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா. அப்பதான் என்ன சொன்னாரு, அவங்களுக்கு வந்தது ஃபிட்ஸ் கிடையாது, பேனிக் அட்டாக். அதனாலதான் கம்ருவையும் சரி பார்வையும் சரி மறுபடியும் அந்த பர்சனை பாக்குறப்போ பயம் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாரு. பேனிக் அட்டாக் அப்படின்றது லைஃப் த்ரெட்டா கூட அமையலாம். அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரியான ஷோ எல்லாம் அவாய்ட் பண்ணிருக்கணும். ஏன் அக்செப்ட் பண்ணாங்க அப்படின்றது தெரியல. வெறும் பணம். அதுக்கப்புறம் நம்ம விஜேஎஸ் என்ன கேட்டாரு, பார்வன் கம்ரு கிட்ட போறதுக்கு முன்னாடி மத்த எல்லார்ட்டையும் நான் கேட்கறேன், தரம் தாழ்ந்து ஒரு கான்வர்சேஷன் போகுது அப்படின்றப்போ நீங்க எல்லாம் ஏன் ஸ்டாப் பண்ணல? சபரியா அண்ட் வினோத் மட்டும் தான் பேசினாங்க. திவ்யா மேட்டர்லயே சொல்லியிருக்கேன்ல, இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் தப்பா போகுது அப்படின்றப்ப ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு, ஏன் கேட்கல அப்படின்னு சொல்லி அவங்கள கேட்டுட்டு இருந்தாரு. பட் அவங்க மனசுக்குள்ள என்ன இருந்திருக்கும் அப்படின்னா, தப்பி தவறி நம்ம கேட்டு நம்மளோட பர்சனலை புடிச்சு இழுத்து நம்மள காலி பண்ணி விட்டாங்கன்னா சாண்ட்ராக்கு வந்த நிலைமை தான் நமக்கும். அதனால மூடிட்டு இருக்கிறது பெஸ்ட் அப்படின்னு நினைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ எப்படி நான் மனசுல நினைச்சதெல்லாம் நீங்க சொல்றீங்க. பட் நம்ம தலைவர் என்ன சொன்னாரு, ஒருவேளை நீங்க அங்கேயே ஸ்டாப் பண்ணியிருந்தா இந்த அளவுக்கு போயிருக்குமா? அங்க வந்தது உங்களுக்கு வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்? சேஃபான இடத்துல தான் இருக்கீங்க, அப்ப கேட்டிருக்கணும்ல, நோ போங்கயோ அப்படின்னு சொல்லிட்டு பார்வன் கம்ரு கிட்ட வந்தாரு. அவங்களும் சாரி கேட்கறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. ஆனா உன் சாரி எல்லாம் ஒன்னும் தேவையில்ல, அதை தாண்டி வேற ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு கேட்டாரா. அதுக்கப்புறம் நடந்தது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொன்னாங்க. அதுல முக்கியமா அதுக்கு முன்னாடி டாஸ்க்ல எங்களை போட்டு அமுக்குனாங்க, அதனாலதான் நாங்களும் பண்ணோம் அப்படின்னாங்களா. அதுவும் இதுவும் ஒண்ணாமா? ஏண்டா கொஞ்சமாவது மனசாட்சியோட தான் பேசுறியா? இதுல என்ன லாஜிக் இருக்கு? சரி ஓகே, உன்னை போட்டு அமுக்கிட்டாங்க, அதுக்கு சாரி சொல்றேங்கப்பா அப்படின்னு சொல்ல அவங்களும் சாரி சொல்லிட்டாங்க. இப்ப வேற காரணம் சொல்லு அப்படின்னு கேட்க, இல்ல சார் நான் சாண்ட்ராக்கு மட்டும் சொன்ன மேட்டரை அவங்க அத்தனை பேர் முன்னாடி சொல்லிட்டாங்க சார், அது எனக்கு ஒரே வருத்தமா போச்சு சார், அதனாலதான் நாங்க ட்ரிகர் ஆயிட்டோம் அப்படின்றாங்க. அதுக்கு நம்ம தலைவரும், ஏமா உங்க கதை சந்தி சிரிக்குது வெளியே, நாங்களாம் என்ன பார்க்காமலா இருக்கோம்? சாண்ட்ரா அங்க சொன்னா என்ன சொல்லாட்டி என்ன பாக்குற எங்களுக்கு தெரியாதா? இப்ப நீ கம்ருவை பத்தி என்னென்ன சொல்லி வச்சிருக்க வீட்டுக்குள்ள எல்லார்ட்டையும், அது கம்ருக்கே தெரியாது, நீ வெளியே போய் பாருப்பா தெரியும் அப்படின்னு அங்கேயே போட்டு கொடுத்துட்டாரு. என்னடா இது இப்படி சத்தம் போட்டு சிரிச்சிட்டு இருக்க? நான் எவ்வளவு பெரிய முட்டாளா இருந்தாரு இப்பதான் புரிஞ்சது. சோ அந்த மேட்டர்லாம் விடவா சாண்ட்ரா சொன்னது உங்களுக்கு கஷ்டமா போச்சு அப்படின்னு நிறைய பாயிண்ட புடிச்சு அடிச்சாரு. கம்ருதீன் வாயை மூட்டு அமைதி ஆயிட்டாரு. ஆனா இந்த பாரு நான் எல்லாத்துக்கும் பாயிண்ட் வச்சிருக்கேன் அப்படின்னு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு கதையை சொல்றாங்க. அதெல்லாம் இவர் பொறுமையா ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாரு. இதுவே பழைய விஜய் சேதுபதியா இருந்தா ஃபயரா கேள்வி கேட்டிருப்பாரு. ஆனா நேத்து எபிசோட்ல அவர் முகத்தை பாக்குறப்போ ரொம்ப பரிதாபமா இருந்துச்சு. வேணான்னு ஒதுங்கி நிக்கிறேன், முடியாம இல்லை, தேவையில்லாம என்னதுக்குள்ள இழுத்து விட்டாதீங்க, உங்களுக்கு தான் நல்லது. அண்ட் இந்த விஷயம் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்றப்பவும் ரொம்ப சாந்தமா முகத்தை வச்சு பேசிட்டு இருந்தாரு. அதை பாக்குறப்பவே தெரிஞ்சு தலைவர் வாங்கின அடி கொஞ்சம் நெஞ்செல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி. ஆனா ஒரு கேள்வி நறுக்குன்னு கேட்டாரு. அது என்ன தெரியுமா? ஏன் பாரு, கம்ரு மேல அக்கறை இருக்கிற நீ இந்த மாதிரிலாம் கம்ரு பேசுறதுனால அவன் கரியரை அஃபெக்ட் பண்ணும், அவன் லைஃபையே அஃபெக்ட் பண்ணும் அப்படின்றது தெரிஞ்சு அவனை ஸ்டாப் பண்ணிருக்கணும்ல, உனக்கு தெரியாது இது எங்க கொண்டு போய் நிறுத்தும்னு சொல்லி அப்படின்னு அடிச்சாரு. அம்மனிக்கு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் பாயிண்ட் எதுவும் கிடையாது. சோ சார், ஆமா சார் நான் ஸ்டாப் பண்ணிருக்கணும் சார், அவனை பேச விட்டுற கூடாது சார், எம்மா நடிக்காத, அதை உனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்ட அப்படின்னு பாருவோட முகத்திரையே டார் டாரா கீச்சாரு. சொல்லுப்பா கம்ரு, நீ என்ன சொல்ல போற அப்படின்னு கேட்டதுக்கு அவர் ஒரு எக்ஸ்பிளனேஷன் ஸ்டார்ட் பண்ணாரா. அதுக்கு நம்ம அண்ணன் என்னன்னு சொல்லி உன்னை நியாயப்படுத்திக்க போற, செருப்பால் அடிச்சேன்னு சொன்னதா, தூணு துப்புனதா, இல்ல எப்படி நீங்க புள்ள பெத்துக்கிட்டீங்களோ அதே தான் நாங்களும் பண்ணோம் அப்படின்னு சொன்னதையா? சொல்லுப்பா. அப்படி இல்ல சார், சாண்ட்ரா எல்லாரும் முன்னாடியும் ஓப்பனா சொன்னது எனக்கு அசிங்கமா இருந்துச்சு, அதனால தான் ட்ரிகர் ஆயிட்டேன். உங்க 2 பேர்ட்டையும் ஒரு கேள்வி கேட்கட்டா? இது வரைக்கும் நீங்க எத்தனையோ வீட்டுக்குள்ள பண்ணிருக்கீங்க, ஒரு டைமாவது அட்ரஸ் பண்ணனா நானு? காரணம் நீங்க 2 பேருமே அடல்ட்ஸ் அண்ட் வீட்ல இருந்து வந்து உங்களுக்கு கிளிப்புள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்படி இல்ல சார், காமம் அப்படின்னு சொன்னதை தாங்க முடியல சார். கம்ருதீன் நீங்க எதுக்காக இந்த ஷோக்குள்ள வந்திருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு அதோட ஸ்டாப் பண்ணாரு. ஏன்னா இதுக்கு மேல அவரால் எந்த கேள்வியும் கேட்க முடியாது. கேட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், இவருக்கு தான் அது அசிங்கம். ஏன்னா அவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் இவருக்கு தெரியும். மோட்டார் ரூம்ல என்ன பண்ணிருந்தீங்க? ஒரு அட்ரஸ் கேட்டா தம்பி, அத உள்ள போய் டீடைலா சொல்லிக்கிட்டு இருந்தேன். உதாரணத்துக்கு கேமரா இல்லாத அந்த ஒரு குட்டி ஸ்பாட்டுக்குள்ள போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியே வந்தாங்க தெரியுமா, அந்த ஒரு பாயிண்ட் போதும் நீங்க காமம்ன்ற ஒண்ணு பண்ணீங்க அப்படின்றத ப்ரூவ் பண்றதுக்கு. பட் அதெல்லாம் கேட்காம முடிஞ்ச அளவுக்கு டீசென்ட்டா சொல்லி புரிய வச்சாரு. பட் இவங்க 2 பேரால சாரியும் கேட்க முடியல, பாயிண்ட்ஸும் எடுத்து வைக்க முடியல. மொத்தத்துல அவர் கேட்ட கேள்வியில நிராயுத பாணியா நின்னாங்க. அப்படியே நில்லுடா, அப்படியே நில்லு. இந்த முகம்
இந்த முகம் இப்படி தலைகுனிஞ்சு நிக்கிறத பார்க்க தான் இவ்வளவு தூரம் வந்தேன். அப்புறம் என்ன சொன்னாரு சார், நாங்க பேனிக் அட்டாக்லாம் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல சார். இந்த கேம் ஸ்டார்ட் ஆவறப்பவே நாங்க இப்படி பண்ணலாம் தான் பிளான் பண்ணி வச்சிருந்தோம். ஓ அப்படியா? அப்போ கீழே விழுந்தப்ப எதுக்கு சிரிச்ச? மெடிக்கல் டீம் பாத்துப்பாங்க அப்படின்னு ஏன் சொன்னேன்? டான்ஸ் ஆடுற சரி, சாண்ட்ரா நடிக்குதுன்னே வச்சுப்போம். அப்போ அவங்க கீழே விழுந்த உடனே ரியாக்ட் பண்ணாங்க தெரியுமா அந்த 3 பேரு, அவங்களும் நடிக்கிறாங்களா? ஏமா அங்க இருந்து அந்த பொண்ணை எட்டி உதைக்கிற காரோட கார்னர் எவ்வளவு ஷார்ப்பா இருக்கும், அப்படி போய் கீழே விடுறாங்களே, ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா இதெல்லாம் படத்துல பாக்குறப்பவே படபடப்பா இருக்கும். ஆனா நீங்க உங்களுக்காக தானே சப்போர்ட் பண்ணிட்டு வந்து நின்னாங்க. கம்ரு கூட சண்டை போடுறப்போ அவங்களுக்கு போய் எப்படி உங்களால இப்படி பண்ண முடிஞ்சு அப்படின்னு உங்க மனசாட்சி உங்களை பார்த்து கேள்வி கேட்காத மிஸ்டர் பார்த்தசாரதி அப்படின்னு எல்லா பாயிண்ட்டையும் கேட்டாரு. சோ இவங்களுக்கு பதிலே இல்லாதனால சார் இந்த ஷோக்குள்ள இருக்க தகுதியே எனக்கு கிடையாது, பட் போறதுக்கு முன்னாடி அவங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டு போலாம்னு நினைச்சேன். ஆனா அவங்க பேனிக் அட்டாக்ல என்ன பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால என்ன பண்றதுன்னே தெரியல சார் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா உண்மையா சொல்றேன், வீட்டை விட்டு வெளியே போற கடைசி நிமிஷம் வரைக்கும் நான் பண்ணது தப்புன்னு மனசார கண்டிப்பா உணரல. அவ இப்படி பண்ணா அதுக்கு நான் இப்படி பண்ணேன், என்ன தப்பு அப்படின்றதுல ரொம்ப தெளிவா இருந்தாங்க. ஆனா வெளியே போறதுக்கு முன்னாடி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணலன்னா நம்மள போட்டு காலி பண்றாங்க அப்படின்றதுனால, சாண்ட்ரா நான் பண்ணதெல்லாம் தப்பு, நான் பண்ணதுக்கு நான் அனுபவிக்கிறேன், நான் சாரி சொல்லி சமாளிக்க விரும்பல, என் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத அளவுக்கு ஒரு பாடம் இது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களா. அதுக்கு சாண்ட்ரா பயங்கரமா அழுதுட்டு இருந்தாங்க. இவங்களை பார்த்து பயந்த மாதிரி இவ ஒருத்தி இதான் சான்ஸ்னு நல்லா நடிக்கிறா போ அப்படின்ற மாதிரி கண்ணை காமிச்சிட்டு போயிட்டாங்க. சோ அதுலயே கிளியரா தெரியுது பேருக்குன்னு தான் சாரி கேக்குறாங்க அப்படின்னு சொல்லி. ஒருவேளை உண்மையிலேயே தப்ப உணர்ந்திருந்தா கண்ணுல இருந்து பொல 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 பொலன்னு தண்ணி வந்திருக்கும். ஆனா இங்க ஃபீல் பண்ண மாதிரியே பெருசா தெரியலையே, கடுப்புல போன மாதிரிலாம் இருக்கு. கதையில முன்னாடி போயிட்டீங்க. எவ்வளவு முன்னாடி? ரொம்ப முன்னாடி போயிட்டீங்க. ஐயோ இந்த மேட்டரை சொல்றேன்னு சொல்லிட்டு ரொம்ப பின்னாடி தள்ளி போயிட்டேன். இருங்க கொஞ்சம் முன்னாடி போவோம். ஒரு பாயிண்ட்ல இவங்க 2 பேரும் பேசினதையே திரும்ப திரும்ப பேச நம்ம சேதனை கடுப்பாயி நீங்க 2 பேரும் இப்ப வெளியே போலாம் அப்படின்னு ரெட் கார்டை தூக்கி காமிச்சிட்டாரு. இத பார்த்த சபரி பயங்கரமா விசில் அடிச்சு கொண்டாடுறாரு. திவ்யாவும் எஸ் இதுதான் சரியான தீர்ப்பு அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. சாண்ட்ரா பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. ஆனா இந்த ஆடியன்ஸை வெளியில பார்த்தா குதிக்கிறாங்க, ஹார்ட் உடுறாங்க, விசில் அடிக்கிறாங்க, கை தட்டுறாங்க, அவ்வளவு குஷியா இருக்காங்க. அதெல்லாம் பாக்குறப்போ பல நாளா வெறியோட இருக்காங்க அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சு. இதெல்லாம் நடக்குமா நினைச்சது நடந்துருச்சு. இப்ப நம்ம வினோத் என்ன சொன்னாரு, இங்க பார் அவதான் நீ இப்ப வெளியே போறதுக்கு அவன் மட்டும் தான் காரணம் அப்படின்னு இவரும் சபரி, திவ்யா, அரோரா இவங்க எல்லாரும் படிச்சு சொன்னோம் கேட்டியா, இப்ப பாரு எப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி கம்ருவை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டைம் பார்த்து டோர் ஓபன் ஆயிடுச்சு. டியர் கம்ரு, உண்மையிலே நேத்து உங்களை பாக்குறதுக்கு ரொம்ப பரிதாபமா இருந்துச்சு. இது ஒரு பெரிய பாடமா எடுத்துக்கிட்டு உங்க கோவத்தை எடுத்துட்டு போய் நல்ல பெரிய சுடுகாடா பார்த்து 6 அடியில குழிய தோண்டி புதைச்சு வச்சுட்டு 3 சுத்து கிளாக் வைஸும் ஆன்டி கிளாக் வைஸும் சுத்திட்டு அத்தோட வெளியே வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. நல்ல எதிர்காலம் இருக்கு. ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி ஏகப்பட்ட கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் இருக்காங்க. இன்னமும் சப்போர்ட் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. இல்ல என் கோவத்தை நான் குறைச்சிக்கவே மாட்டேன், அதுக்கான எந்த ஸ்டெப்பும் எடுக்க மாட்டேன்னு நினைச்சீங்கன்னா லைஃப்ல இன்னும் பேக்வர்ட்ஸ் தான் போவீங்க. ஃப்ரண்ட் போறதுக்கு சான்ஸே கிடையாது. வாடினேன் வருந்தினேன் இனி திருந்தினேன் நாராயணா. இப்ப பாரு சாரி கேட்டாங்கல்ல, அத பார்த்த அரோரா சாரி இப்படிதான் கேட்பாங்களா, ஃபீல் பண்ற மூஞ்ச பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வினோத்தும் சரி திவ்யாவும் சரி, நீ லைஃப்ல என்ன வேணா டெசிஷன் எடுத்துக்கோ, ஆனா இவன் மட்டும் வேணாண்டா அப்படின்னு சொல்ல எனக்கு புரியுது பாத்துட்டேன் அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்துட்டு போனாரு எல்லாருக்கும். திரிசாவை கரம்பிடிக்க கனவுகளோடு வந்து கண்டமானதால் மீண்டும் தன் கிராமத்துக்கு சிறகுடிந்து செல்கிறது. லாஸ்ட் அண்ட் ஃபைனலி இவங்க 2 பேரையும் அமுச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இன்னமுமே சாண்ட்ரா பயந்த மாதிரியே மூஞ்ச வச்சிட்டு இருக்காங்க. சோ அவங்கள்ட்ட ஒரு கன்ஃபர்மேஷனை மட்டும் வாங்கிட்டாரு. ஏமா கம்ரு கிட்ட நீ பிஹேவ் பண்றதெல்லாம் பாக்குறப்ப கொஞ்சம் பயமா இருக்க மாதிரி இருக்கு, உனக்கு ஓகேவா, கேமை கண்டினியூ பண்றியா அப்படின்னு கேட்க அதெல்லாம் பண்றேன் அப்படின்றாங்க. இன்னையில இருந்து பாருங்க வீட்டுக்குள்ள ஃபுல்லா லாலா பாட்டு தான் ஓடிட்டு இருக்கோம். மாறி மாறி சோற ஊட்டிக்கிறது, அந்தாக்ஷரி விளையாடுறது, கூட்டாஞ்சோறு சமைக்கிறதுன்னு சொல்லி ரொம்ப அழகா பண்ண போறாங்க. நன்றி வணக்கம் சொல்ல போறதுக்கு முன்னாடி நம்ம சேதன் என்ன சொன்னாரு, அவங்க 2 பேரும் போனது உண்மையிலேயே எனக்கு வருத்தம் தான், அண்ட் அதை நீங்க முன்னாடியே ஸ்டாப் பண்ணாதது உங்க மேலேயும் வருத்தம், உங்களை நாளைக்கு பாக்குறேன் அப்படின்னு போயிட்டாரு. இப்ப தலைவர் வாங்கின அடியெல்லாம் வச்சு பாக்குறப்ப அடுத்த சீசன் வரமாட்டாருன்னு நினைக்கிறேன். சோ சட்டு புட்டுன்னு அடுத்த ஆளை பார்க்க ஆரம்பிங்க. என்னோட அடுத்தையும் நயன்தாரா. அது சரி, இப்பதான் சுட சுட ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. ஆல்ரெடி 2 பேர் போய் மீதி 7 பேர் தான் இருக்காங்க. சோ இன்னைக்கு யாரையும் பெருசா எவிக் பண்ண மாட்டாங்க அப்படின்னு பார்த்தா சுபிக்ஷாவே அமுச்சு விட்டாங்களாம்ப்பா. நம்ம பிக் பாஸ் குழுக்கு தில்ல பாத்தீங்களா, பேலன்ஸ் இருக்க 6 பேரை வச்சு எப்படி ஆடுவாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. பாருங்க அடுத்த வாரம் எல்லா எக்ஸ் கண்டஸ்டன்ஸையும் உள்ள இறக்கி விட்டுருவாங்க. பினாலேயோட 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் வச்சுப்பாங்க. சோ எப்படியும் ஓட்டிடுவாங்க, நோ வரிஸ். அவ்வளவுக்கு கிரைண்டரா. சரி, பாரு அண்ட் கம்ரு நடந்தது நடந்து போச்சு. இதுக்கப்புறம் எல்லா மிஸ்டேக்கையும் கரெக்ட் பண்ணிக்கிட்டு இதை ஒரு பேட் எக்ஸாம்பிளா எடுத்துக்கிட்டு பவுன்ஸ் பேக் ஆக ட்ரை பண்ணுங்க. உங்களோட ஃபியூச்சருக்கு ஆல் தி வெரி பெஸ்ட். சரி, மீண்டும் உங்களை நாளை காலை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.